இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய டாபிக்க பத்தி நீங்க கேட்கும்போது, "என்ன இதெல்லாம் ஒரு டாபிக்கா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? வந்துட்டா அட்வைஸ் பண்ண." "ஓ! நீ பூமரா? இல்ல, இல்ல இவ பாட்டிப்பா." அப்படின்னு நீங்க என்ன வார்த்தை வேணாலும் என்ன சொல்லலாம். அது தப்பே கிடையாது. ஆனா நான் சொல்ல நினைக்கணும் அப்படின்னு நெனச்சத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த விஷயத்தால கடந்த 1 வருஷத்துல நான் என்னுடைய நெருங்கிய 2 உறவுகளையுமே நான் இழந்துட்டேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து கேட்கலாம். இது ஒன்லி காதல் ஸ்டோரீஸ் அண்ட் நான் உங்க மஹி. உங்களுக்கு புகை அலர்ஜி இருக்குங்களா? அதாவது ஒரு நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்ல புகையே போட முடியல. ஒரு சாம்பிராணி, ஊதுபத்தி எதுவும் ஏத்த முடியல. கொசு தொல்லைக்கு இந்த மஸ்கிட்டோ காயில் கூட ஏத்த முடியல அப்படின்னு ஃபீல் பண்ற நபரா நீங்க? அப்படின்னா உங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட சாம்பிராணி தாங்க வாகை சாம்பிராணி. இதுல முழுக்க முழுக்க அவங்க வெறும் மரத்தூளும், நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டும் வச்சு உருவாக்குறதுனால எந்த ஒரு டஸ்ட் அலர்ஜியோ, எந்த ஒரு புகை அலர்ஜியோ நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இல்ல. அது மட்டும் இல்லாம வீடே சும்மா கமகமன்னு இருக்குதுங்க. நாளடைவுல சாம்பிராணி யூஸ் பண்ற இடத்துல ஒரு மாதிரியான கரைய ஏற்படுத்தும். பிசுபிசுப்பு தன்மைய ஏற்படுத்தும். ஆனா, இத நீங்க 1 இயருக்கு மேல யூஸ் பண்ணாலும், அந்த மாரியான மாற்றத்த இது எதுவுமே ஏற்படுத்துறது இல்லங்க. ஏன்னா, கடந்த 2 வருடமா நான் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். பல ரெசிபீஸ் வந்து நமக்கு சோசியல் மீடியால அவைலபிளா இருக்கு. அஃப்கோர்ஸ் டாக்டரும் அத தான் சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற எல்லா பேட்டர்ன்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, காலையில புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். மதியம் வந்து கார்ப்ஸ் அதாவது மாவுச்சத்து உணவு, நார்ச்சத்து உணவு எடுத்துக்கணும். நைட்டு முடிஞ்சா மீல ஸ்கிப் பண்ணுங்க. இல்லன்னா 1 தோசை, 2 தோசை அப்படி மட்டும் லைட்டா அது 7 டூ 8க்குள்ள சாப்பிட்டு முடிச்சுருங்க. இதுதான் உங்களோட ஹெல்தியா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தாவோட தாத்தாவோ, பாட்டியோ, இல்ல அம்மாவோ, அப்பாவோ சேம் இதே பேட்டர்ன் தானே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்கலாம் தூங்கி எந்திரிச்சதுமே யாருங்க டீ குடிச்சாங்க? யாருங்க பூஸ்ட், போர்ன்விட்டாலாம் குடிச்சாங்க? கிடையாதுங்க. தூங்கி எந்திரிச்சதுமே கொஞ்சோண்டு தண்ணிய குடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 7 மணி, 8 மணி வாக்குல அப்படியே வந்து பழைய சொத்த சாப்பிடுவாங்க. குடிச்சிட்டு மீண்டும் வயல்வெளிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல அவங்கவங்க தொழில் எதுவோ அத அத செய்ய போயிடுவாங்க. மதிய நேரம் விறகடுப்புல சாப்பாடு செய்வாங்க. எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் ஒரே அடியா சமைச்சிருவாங்க. 2 வேளைக்குன்னாலும், 3 வேளைக்குன்னாலும். ஸோ, அப்படி சமைச்சு ஒரே இதுதான் சாப்பாடு, குழம்பு, இல்லன்னா கலவ சாதம், இல்லன்னா களி இப்படி செய்வாங்க. அவங்க அதிக அளவுல மில்லட்ஸ், பாரம்பரிய அரிசி ரகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள நெறைய சத்துக்களானது போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? என்ன உணவா எடுத்துக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது. இது பண்ணல, அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட உணவு முறைகள் தான்.
நம்மளோட உணவு முறைகள்ல நம்ம எடுத்துக்கிற அதீதமான உப்பு, காரம், புளிப்பு, இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்மளோட உணர்ச்சிகள அதிகமா தூண்டுது. அப்போ நமக்கு ஓவரா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. அதனால ஏமாற்றம் கிடைக்குது. ஏமாற்றத்தால கோவம் வருது. கோவம் பகையா மாறுது. இந்த பகை வேற இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல போய் முடியுது. இது எல்லாமே அப்போ இல்லங்க. எல்லாருக்கும் அனுசரிச்சு போற தன்மையானது இருந்தது. தப்பு செஞ்சா அத மன்னிச்சு விட்டாங்க, கண்டிச்சு விட்டாங்க. தண்டனான்றது இருந்தது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தப்புக்கு தான் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லைங்களே! சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் நம்மள பார்த்து பெரியவங்கள பார்த்து பயந்தது போய், இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரையுமே ஈவன் சின்ன பசங்க 10, 11 வயசுல இருக்கக்கூடிய பசங்களையே பார்த்தாலும் பயப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? அவங்களோட அவங்களுடைய பழக்கவழக்கங்கள். ஒரே ஒரு பிள்ளைய பெத்திருக்க, அவனுக்கு என்னவோ அதெல்லாம் வாங்கி வாங்கி குடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அதனால வர தப்புங்க. அத பார்த்து மத்த பிள்ளைங்க ஏங்குது. அந்த ஏக்கம் அவங்களுக்கு கோவமா மாறுது. அது ஒண்ணு அவங்களோட வாழ்க்கைய எடுத்துருது. இல்ல அவங்க பெத்தவங்களோட வாழ்க்கைய எடுத்துருது. இந்த மாரியான பல விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிறதுக்கு காரணம், நாம நம்மளோட பாரம்பரியத்த இழந்தது மட்டுமே. அதுக்காக என்ன, இப்ப அந்த காலத்து மாரி ட்ரெடிஷனலா இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அந்த காலம் மாரி பெண்ணடிமை அப்படி இப்படின்னு பேசணும்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ட்ரெடிஷனல் பிளஸ் ட்ரெண்ட் இது 2மே இருக்கணுங்க. நம்ம பாரம்பரியத்த நம்ம கைவிடாம காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம பழக்கவழக்கங்கள், நம்ம உடல்நிலைய அந்த பாரம்பரியம் நம்மள காப்பாத்தும். இன்னைக்கும் கூட பல சைனா, ஜப்பான்லலாம் அவங்க பாரம்பரியத்த கடைபிடிச்சுட்டு தாங்க வராங்க. ஆனா நம்ம மட்டும் தான் ட்ரெண்டுன்ற பேர்ல பழக்கவழக்கங்கள சொல்லி தர்றது, நம்ம பாரம்பரியத்த சொல்லி தரவங்கள பார்த்தா பூமர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணா, "ஒண்ணும் நீ பண்ண தேவையில்ல, எல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணி அனுப்புறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நாம தப்பு பண்ணிட்டோம். அத கொஞ்சம் கொஞ்சமா தான் திருப்ப முடியும். ஆனா, இனி வரக்கூடிய ஜெனரேஷனையாவது நம்ம சரியான வழியில கொண்டு போகணும். இப்ப ரீசென்ட்டா அப்பா, அம்மா ஆயிருக்கவங்க எல்லாரும் சரி, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அப்பா, அம்மாவா இருக்கவங்களும் சரி, இனி ஃபியூச்சர்ல பெற்றோர்களா ஆகப்போறிய எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு குழந்தைங்க கேட்கறது எல்லாமே உடனடியா வாங்கி தராதீங்க. அவங்களுக்கு ஆடம்பரத்த காட்டி வளர்க்காதீங்க. கஷ்டத்த காட்டுங்க. அவங்க கேட்கறது உடனே வாங்கி தந்தா, அவங்களுக்கு ஒரு மெதப்பு வந்துரும். நம்ம அடம் பிடிச்சா கிடைச்சிரும், எதுவுமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மெதப்பு வரும். தயவு செஞ்சு அத குடுக்காதீங்க. உங்ககிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியணும். ஒரு பொருள பாதுகாப்பா வச்சுக்க தெரியணும். உறவு முறைங்களுக்கு மரியாதை குடுக்க தெரியணும். யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றது புரியணும். இப்படி எல்லாமே நம்பளோட அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா நமக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ, அது அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலா இல்ல. ட்ரெடிஷனல் வித் ட்ரெண்டியா நம்ம சொல்லிக் குடுக்கணும். அப்போதான் இனி வரக்கூடிய ஜெனரேஷனாவது நல்லா இருக்கும். இன்னைக்கு ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ பார்த்தேங்க. ரொம்பவே மனவேதனையா இருக்கு. குழந்தை இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்கங்க. கண்டிப்பா ஒரு 20, 25 வருஷம் முன்னாடி எல்லாம் தெரு தெருவுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ற சென்டர் இருக்கும். ஆனா இன்னைக்கு தெரு தெருவுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ற சென்டர் இல்லைங்க. ஃபேமிலிய உருவாக்கக்கூடிய சென்டர் இருக்கு. ஒரு குழந்தை பெத்துக்கணுமா? வாங்க ஜஸ்ட் வெறும் 10,00,000 தான் ஆகும். 10,00,000 கட்டிட்டா உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற மாரியான நிலைமைய நாம நம்மளோட உணவு பழக்கத்தால மட்டும் தான் மாத்தி இருக்கோம். இது நிஜமா யாராலயும் மறுக்க முடியாத உண்மைங்க. நைட்ல போய் நான் பிரியாணி சாப்பிடுறேன், நைட்ல போய் நான் கிரில் சிக்கன் சாப்பிடுறேன், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறேன், எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுறேன், ஓகே இட்ஸ் ஃபைன். பட் அதையே ஹேபிட்டா வச்சுக்காதீங்க. உங்க உடல் பேசுற மொழிய கேளுங்க. கண்டிப்பா உங்க உடல் உங்ககிட்ட பேசும். நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா, உங்க மூளை அதுக்கு எச்சரிக்கை குடுக்கும். இல்லன்னா ஓகேன்னு சொல்லி கொடுக்கும். அத கேளுங்க. ஏதாவது சாப்பிட போறீங்க அப்படின்னா, உங்களுடைய வயிறு அத வேண்டான்னு சொல்லும். இல்லன்னா ஏத்துக்கும். அது என்ன மொழி பேசுது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் உடல் ஏற்றுக்கிறத ஏத்துக்கோங்க. வேண்டான்னு சொல்றத விட்டு தள்ளுங்க. இது மட்டும்தான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கவும், நீங்க நீண்ட நாள் வாழவும் வழிவகுக்கும். ஒரு சுகர் லெவல் ஹையானா அது என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னோட கண்ணால நான் பார்த்தேங்க. ரொம்பவே மனசு வேதனையா இருக்குங்க. ஸோ நமக்கு அடுத்த தலைமுறையிலயாவது நம்ம இந்த பழக்க வழக்கங்கள மாத்தணும். நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள, நம்மளுடைய பாரம்பரிய தானியங்கள, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள கொஞ்சமாவது நாம ஏத்துக்கணும். அப்போதான் சமூக சீர்கேடும் இருக்காது. சமூக பிரச்சனைகளும் இந்த அளவுக்கு வளராது. நம்மளோட ஜெனரேஷன் மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இனி வரும் தலைமுறைக்காவது நம்ம சரியான பாதைய காட்டுவோம். ஆரோக்கியத்திலும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி.
இந்த காணொளி பத்திய உங்களுக்கான கருத்துக்கள நீங்க கருத்து பெட்டியில மறக்காம பதிவு செய்யுங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட காணொளி பக்கத்துல அகநானூற்று காதல் கதைகள், வாழ்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல காணொளிகள பதிவேற்றம் செஞ்சிருக்கும். இந்த காணொளிய முடிச்சுட்டு அதையும் போய் கேளுங்க. நிச்சயம் அதில் இருக்கக்கூடிய காணொளி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும், அல்லது உங்கள் வாழ்வோடு ஒற்று போகக்கூடியதாக இருக்கும். நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ஆசைப்படுறீங்களா? என்ன மாரியே இங்கிலீஷ் லேர்னரா நீங்களும் இருக்கீங்களா? அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லேர்ன் வித் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு சேனல் இருக்கு. அத போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணுவேன். அது கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளூயன்சி வரும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இது வந்தலே காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.